அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது ஆகஸ்ட் 10ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற இருக்கின்ற பூம்புகார் அந்த மாநாட்டு திடலில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட மாநாட்டு திடல், மாநாட்டு மைதானம் அனைத்தும் 90% வேலைகள் முடிந்துவிட்டது. 9ஆம் தேதி மாலைக்குள் அனைத்து வேலைகளும் நிறைவு பெற்றிருக்கும். மாநாட்டு பந்தல் அமைப்பது, மாநாட்டு ஒளி விளக்குகள், மாநாட்டினுடைய LED டிவி அமைப்பு மற்றும் தற்காலிக கழிவறைகள், உடல்நல குறைவு ஏற்பட்டால் அதற்கான மருத்துவ வசதிகள், கடலோர காவல் படை மற்றும் போலீஸ் ரோந்து, இவையெல்லாம் நாளை அனைத்தும் தயார் நிலையில் இருக்கும். இப்பொழுது நமக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று கேட்டால், எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வருகிறவர்கள் மயிலாடுதுறை வந்து மயிலாடுதுறையிலிருந்து மாநாட்டிற்கு எப்படி வந்து சேர வேண்டும், அந்த வழி எது, எந்த வழியாக வர வேண்டும், எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு எங்கே வாகனத்தை நிறுத்துவதற்கு வசதி செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனை லட்சம் பேர் இந்த மாநாட்டில் அமரக்கூடிய அளவிற்கு வசதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் மயிலாடுதுறை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த மண்ணுக்கு சொந்தக்காரரான பாட்டாளி சமூக ஊடக பேரவையினுடைய செயலாளர் துரை கோபி அவர்கள் அதை விளக்கமாக சொல்வார். இதை பார்த்துவிட்டு இந்த வழிமுறையை நீங்கள் சரியாக கடைபிடித்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்திற்கு மாநாட்டு பந்தலுக்கு வந்து சேரலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் துரை கோபி. இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் நாங்கள் அனைவரும். இந்த மாநாட்டுக்கான பணிகள் ஒரு கிட்டத்தட்ட 90% முடிவடைந்திருக்கிறது. நான் பாட்டாளி சமூக ஊடக பேரவையின் மாநில செயலாளர் என்ற முறையிலே இந்த மாநாட்டுக்காக அல்லும் பகலுமாக நானும் என்னுடைய நண்பர்களும் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய, மாவட்ட, மாநில பொறுப்பாளர்களும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் நீங்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த மாநாட்டுக்கு வருவீங்க. நீங்க வரக்கூடிய வழித்தடத்தை உங்களுக்கு எப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூழலை எங்களுக்கு அண்ணன் எடப்பாடி துரைசாமி அவர்கள் போராளி மீடியா உருவாக்கி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வர வழி ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வட மாவட்டம் என்று சொல்லக்கூடிய சென்னை, விழுப்புரம், புதுச்சேரி அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய நீங்க எல்லாருமே உங்களுக்கு ஜங்ஷன் பாத்தீங்கன்னா சிதம்பரமா தான் இருக்கும். அதே மாதிரி சேலம், கிருஷ்ணகிரி, ஓசூர், தருமபுரி மாவட்டங்களை சார்ந்தவங்களும் நீங்க வரக்கூடிய வழி பாத்தீங்கன்னா சென்னை பைபாஸ்ல எக்ஸ் கூட் ரோட்ல இறங்கி அதுக்கப்புறம் வேப்பூர்ல இருந்து விருதாச்சலத்துல இருந்து சிதம்பரம் வரணும். எல்லாத்துக்குமே ஜங்ஷன் பாத்தீங்கன்னா சிதம்பரம் தான். கோயம்புத்தூர்ல உள்ளவங்களும் அதே வழியை ஃபாலோ பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா பைபாஸ் போட்டுக்கிறாங்க. அந்த பைபாஸ் சிதம்பரத்துல தொடங்கி அங்கிருந்து நேரா வந்துட்டு இருந்தீங்கன்னா பூம்புகார் கடற்கரைக்கு செல்லும் வழின்னு ஒரு எக்ஸிட் இருக்கும். அந்த எக்ஸிட்ல நீங்க இறங்குனீங்கன்னா அது சூரக்காடு, திருவாலி, திருவெங்காடு, மணிக்கிராமம், மேலையூர், பூம்புகார் என்கிற எளிதான வழியில உங்களை கொண்டு போய் மாநாட்டு திடலுக்கு சேர்க்கும். அதே போல தென் மாவட்டங்களான மதுரை, திருநெல்வேலி, கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் வரும்போது நீங்கள் மயிலாடுதுறை தான் உங்களுக்கு ஒரு மத்திய பகுதியா இருக்கும். மயிலாடுதுறையிலிருந்து கருவாழக்காரை, மேலையூர், அப்புறம் கருவி, பூம்புகார், மேலையூர் அந்த நோக்கி நீங்க வந்துடலாம். அது ரொம்ப ஈஸியான வழியா இருக்கும். இதை குழப்பிக்காம வரணும். தென் மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு மத்திய பகுதி மயிலாடுதுறை, வட மாவட்டத்தில் வரக்கூடியவங்களுக்கு மத்திய பகுதின்னு பார்த்தா சிதம்பரம். இந்த இரண்டை மட்டும் மனசுல வச்சுக்கங்க. ரொம்ப எளிதா நீங்க வந்துடலாம். உங்களுக்கு எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகள், வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். அதை பின்பற்றி நீங்க வந்தீங்கன்னா எந்த ஒரு விதமான போக்குவரத்து நெரிசல் இல்லாம உங்களை வாகனங்களை பாதுகாப்பா அந்த பார்க்கிங்ல நிறுத்திட்டு உங்க மக்களை அழகா அழைச்சிட்டு போயிடலாம். அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். அனைவரும் அதை பின்பற்றி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்ப மதுரை, திருநெல்வேலி அதை ஒட்டி இருக்கின்ற அந்த தென் மாவட்டம்லாம் ஒரு ஜங்ஷன். அது அவங்க மயிலாடுதுறையில எங்க அவங்க சேர்ந்து மாநாட்டு பந்தலுக்கு வர முடியும்? இருங்க, அதை அங்கேருந்து வரும்போது சொல்லிடுறேன். தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறையில இருந்து நேரா வந்தாங்கன்னா தருமபுரம் பகுதியில நாங்க பார்க்கிங் வச்சிருக்கோம். அந்த பார்க்கிங் பகுதியில வாகனங்களை நிறுத்தலாம். வாகனங்களை நிறுத்துவதற்கு 1, 2, 3, 4 என்கிற அடிப்படையில நாங்க பெரிய வாகன நிறுத்துமங்களை உருவாக்கி இருக்கிறோம். அவர்களுக்கு காவல்துறையினர் வரக்கூடிய வாகனங்களின் அடிப்படையில் வாகனங்களுடைய அளவின் அடிப்படையில் காவல்துறையினர் வழி நடத்துவாங்க. அதுக்கு எங்களுடைய நண்பர்கள் அங்கே இருப்பாங்க, உதவி செய்வாங்க. இப்போ சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அப்படியே அந்த சென்னை அவங்கெல்லாம் ஒரு ஜங்ஷன். ஆமா, அவங்க இங்க பூம்புகார் தெரியும். பட் இங்க அவங்க மயிலாடுதுறையில எங்க இருந்து அவர்கள் மயிலாடுதுறை செல்லவே வேணாம். அவங்க விழுப்புரம் வழியா வந்தாலும் சரி, இல்ல பாண்டிச்சேரி வழியா வந்தாலும் சரி, அவர்களுக்கு சிதம்பரம் வந்துட்டாங்கன்னா சிதம்பரத்திலிருந்து நேரா பைபாஸ், அதாவது பாண்டிச்சேரியிலிருந்து பைபாஸ் வரும், விழுப்புரத்துலேருந்து வருது இந்த பைபாஸ். விழுப்புரத்துல பைபாஸ் ஏறினாலே பூம்புகார் கடற்கரைக்கு இறங்குறதுக்கான வழியை காட்டிடும். அங்கிருந்து 10 கிலோமீட்டர் பூம்புகார் வந்துடலாம். மயிலாடுதுறை அவங்க போகவே தேவையில்லை. நீங்க சொல்ற வட மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மயிலாடுதுறை போக தேவையில்லை. அப்படி போனா கிட்டத்தட்ட ஒரு 40 60 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும். வட மாவட்டத்துல வரக்கூடியவர்கள் சிதம்பரத்தில் நேரா பூம்புகார் வந்துடலாம். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரி,
இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கலாம் இங்க வந்து எங்க ஜங்ஷன்ல ஜாயின் பண்ணி எப்படி மாநாட்டுக்கு வரும்? இவர்கள் அனைவரும் சேலத்தை மையப்பகுதியா வச்சுங்க. நீங்க ஐயா அவர்கள் குறிப்பிட்ட பகுதிகளை சார்ந்தவர்கள் சேலத்தை மையப்பகுதியா வச்சுங்க. சேலத்திலிருந்து இந்த மாநாட்டு பந்தலுக்கு ஒரு 3 மணி நேரத்துல வந்துடலாம். கார்ல வந்தா, வேன்ல வந்தா 4 மணி நேரத்துல வந்துடலாம். வாகன வசதி வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சாலை வசதி அவ்வளவு அருமையா இருக்கும். சேலத்துல நீங்க வந்து பைபாஸ் எடுத்தீங்கன்னா எக்ஸ் ரோட்ல வந்து கூட்டு ரோட்ல இறங்கி அங்கேயும் ஸ்ட்ரைட்டா வேப்பூருக்கு அப்புறம் விருதாச்சலம், சேத்தியாத்தோப்பு, புவனகிரி, சிதம்பரம் வந்து சிதம்பரத்துலயும் பைபாஸ் தான். ஸ்ட்ரைட்டா நீங்க பூம்புகார் கிட்டத்துல வந்து இறங்கிக்கலாம். இப்ப பாண்டிச்சேரியில இருந்து வரவங்களுக்கு அவங்களுக்கு அங்கிருந்து பைபாஸ் ஸ்ட்ரைட்டாவே நேரா வந்து பூம்புகார் எக்ஸிட்லயே வந்து இறங்கிக்கலாம். நேரா பூம்புகார். ஆமா, பைபாஸ். இந்த வழியை கரெக்டா ஃபாலோ பண்ணா குழப்பம் இல்லாம இருக்கலாம். ஆமா, பாண்டிச்சேரியில ஒருத்தவங்க வந்து பைபாஸ் பிடிச்சாங்கன்னா பூம்புகார் கடற்கரைக்கு செல்லும் வழி என்கிற அந்த விளம்பர பதாவை பார்த்து அவங்க அந்த பக்கத்துல எக்ஸிட் இறங்கிட்டாங்கன்னா சூடக்காடுங்கிற பகுதியில இருந்து வெறும் 10 கிலோமீட்டர் பூம்புகாரை இறந்துடலாம். சப்போஸ் தனியா வரவங்க பலர் வந்து தொடர் வண்டி ட்ரெயின்ல வர்றது அவங்களுக்கு சுலபமா இருக்குன்னு நினைப்பாங்க. சரி, அவங்க வராங்க அப்படின்னா இப்ப அந்த ட்ரெயின் ஜங்ஷன் எங்க இறங்கி எப்படி அவங்க வர முடியும்? வட மாவட்டங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் சீர்காழியில இறங்கிக்கங்க. சீர்காழியில இறங்கி அங்கிருந்து வரக்கூடிய பேருந்துகளை பின்பற்றி பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டா அங்கிருந்து மாநாட்டு திடலுக்கு நேராக வரக்கூடிய அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் இருக்கு. அதே மாதிரி மாயவரத்துக்கு அந்த தென் மாவட்டங்களில் வரக்கூடியவர்கள் மயிலாடுதுறை ஜங்ஷன்ல இறங்கிட்டீங்கன்னா அங்கிருந்து வரக்கூடிய பேருந்துகளை பின்பற்றி பேருந்து நிலையத்துக்கு வந்து அங்கிருந்து தொடர்ச்சியா மாநாட்டுக்கு வருவதற்கான பேருந்து வசதி செய்யப்பட்டிருக்கு. அதில் வந்துடும். இப்ப சேலத்தை மையமா வச்சு வரவங்களுக்கு சேலத்தை மையமா வச்சு வரவங்களுக்கும் அதே சீர்காழி சிதம்பரம் தான். சீர்காழி தான். சேலம், அதாவது சேலம், தருமபுரி, ஓசூர், கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல் பகுதிகளை சார்ந்தவர்களுக்கு சீர்காழி தான் மையப்பகுதி. சென்னை அவங்க சீர்காழி தான். ஏன்னா சீர்காழியை தாண்டி தான் மயிலாடுதுறை போகணும். இப்ப ஒண்ணும் இல்லைங்க, சீர்காழியில இருந்து 10 கிலோமீட்டர் பூம்புகார், 12 கிலோமீட்டர். ஆனா நீங்க மயிலாடுதுறை போனா சீர்காழியில இருந்து 20 கிலோமீட்டர் மயிலாடுதுறை, சீர்காழியில இருந்து பூம்புகார் 26 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 40-45 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிடும். மயிலாடுதுறை கன்சிடர் பண்ணக்கூடாது. இவங்கெல்லாம் அந்த தேனி, மதுரை, தஞ்சாவூர், கும்பகோணம் இப்படியான தென் மாவட்டத்திற்கு வரவங்களுக்கு தஞ்சாவூர் இல்ல திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, பூம்புகார் அவர்கள் தான் அதை ஃபாலோ பண்ணணும். இந்த வட மாவட்டத்தில் வரவங்களுக்கு அந்த வழி சூட்டபிளா இருக்காது. இப்ப மகளிர் மட்டும் எவ்வளவு பேர் கலந்துவான்னு எதிர்பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் இந்த மாநாட்டில் கலந்துப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் இந்த மயிலாடுதுறை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்பாடு செய்திருக்கு. இங்க கூடிய மாநில நிர்வாகிகள் அத்தனை பேர் இங்கே தான் இருக்காங்க. எங்களுடைய மாநில கௌரவ தலைவர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 1 வார காலமாக இங்கேயே முகாமிட்டு எங்களுக்கான வேலைகளை முடுக்கி விட்டு இருக்கிறார். சோழமண்டல தளபதி ம.க. ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, பாக்கம் சக்திவேல் அவர்களாக இருந்தாலும், எங்களுடைய மாவட்ட செயலர் பாக்கம் சக்திவேலாக இருந்தாலும் சரி, உங்களை போன்ற ஊடகங்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மகளிர் அணியை சார்ந்ததாலும் சரி, வீடு வீடாக சென்று தனித்தனியாக ஒவ்வொரு பெண்களையும் தங்கள் வீட்டு திருமணத்திற்கு அழைப்பது போல, வீட்டில் சுபகாரியங்களுக்கு அழைப்பது போல அழைச்சிட்டு இருக்காங்க. ஆகையால இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெறும். ஐயா அவர்களை 100% தீர்த்துக்கப்படுத்தக்கூடிய மாநாடா இது அமையும். மாற்றுக்கருத்து. அப்ப ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 6 லட்சம் பேர். ஐயா சொன்னது மாதிரி பெண்களுக்கு அரணாய் ஆண்கள் நிற்பாங்க. எத்தனை லட்சம் பெண்கள் வந்தாலும் அதில் கிட்டத்தட்ட அதே அளவுக்கு ஆண்கள் வந்து அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாய் இந்த பாட்டாளிகள் நிற்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி. நன்றிங்க. இன்னொரு அப்டேட்டோடு சந்திப்போம். நிச்சயம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நன்றி, வணக்கம்.